வணக்கம் தோழர்களே. கனிமொழி ராகுல் காந்தி இவர்களுடைய சந்திப்பு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாஜக கதறி கொண்டிருக்கிறது. இதுல காங்கிரஸ்ல அல்லுசல்கள் எல்லாம் அலறி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது தோழர்களே? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை பிரச்சாரம் கூட்டணின்னு வெறுவெறுப்பா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல். தமிழ்நாடு களமே சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த களத்துல திமுக தொடர்ந்து வெல்லுவதற்கு காரணமா இருக்கிறது அந்த கூட்டணி. அந்த கூட்டணியை உடைச்சு காலி பண்ணிட்டோம்னா திமுகவை வீழ்த்து விடலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டு இறங்கி இருக்கு பாஜக. இந்த பாஜக துணையோடு இந்த கூட்டணியை கட்டங்கட்டுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இறங்கி இருக்கு. அதுல கூட்டணி கட்சிகளில் உள்ள சிலரும் காரணமா இருக்கிறாங்க. இதுல பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு ஆள், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், காங்கிரஸ்காரரு, ராகுல் காந்தியுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கிறவர். அவர் தொடர்ந்து தமிழ்நாடை குறித்த அவதூறை பரப்பி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஏட்டிக்கு புட்டியா பேசி பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இது ஒரு பக்கம். ஏற்கனவே எங்க தொகுதியில் இருக்கிற எம்பி அவர் மாணிக்கம் தாக்கூர், அவரு வேற தனக்கு பிடிச்சதெல்லாம் உட்கார்ந்து உண்மையான காங்கிரஸ்காரன் ஏதாவது ஒரு குழப்பமான பதிவுகளை அவரும் போட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்ப இதன் மூலமாக திமுக கூட்டணியை வலுவிளக்கு செய்கிற ஒரு வேலையை பக்கா ஸ்கெட்ச் போட்டு RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பல் பலரையும் தூண்டிவிட்டு பேச வைக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடம். இதுல பிரவீன் சக்கரவர்த்தி யார் அப்படின்னா, காங்கிரஸ்ல ராகுல் காந்தியோடு நெருக்கமானவர், பாஜகவோடு நெருக்கமானவர், அண்ணாமலையோடு நெருக்கமானவர். என்னடா கூட்டணியே சரியா இல்லையே, ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னா அப்படிதான், அதுதான் உண்மையும் கூட. இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி PTR தியாகராஜன் அவர்கள் பேசினதா ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவரை நிதியமைச்சர் பதவியிலிருந்து இங்க வேற ஒரு பதவிக்கு தூக்கி எறியறதுக்கு காரணமா இருந்தவர் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான். அந்த ஆடியோவை சவுக்கு சங்கர் மூலமாக வெளியிட்டு இந்த பரபரப்பெல்லாம் ஏற்படுத்தினார். அப்ப சவுக்கு சங்கருக்கும் ஃப்ரெண்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, அண்ணாமலை, சவுக்கு சங்கர், பாஜக, இந்த காம்பினேஷனே கேவலமான காம்பினேஷன்ல, இந்த காம்பினேஷன்ல இயங்கக்கூடியவர் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் டெல்டா பகுதியை சேர்ந்தவர். இன்னொன்னு, போன MLA தேர்தலிலேயே சீட்டு கிடைக்கும்னு நினைச்சாரு, கிடைக்கல. அப்ப ஏதாவது ஒன்ன செஞ்சு குழப்பி விட்டு போயிடணும் அப்படின்றதுல முடிவெடுத்து வேலை பார்க்கிறாரு. பல வேலைகளை உள்ளடி வேலையை பார்க்கிறாரு. இந்த முறை என்ன பண்ணாருன்னு கேக்குறீங்களா? ஏற்கனவே இவர் போய் விஜயை சந்தித்து வருகிறார். இவர் ஒன்னும் ராகுல் காந்தி இல்ல, முடிவெடுக்கிற இடத்தில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர்கள் கிடையாது, அதாவது காங்கிரஸ்குள்ள. அப்புறம் இல்லைன்னா தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகையும் கிடையாது. இவர் ஒரு டம்மியா ஒரு துறையில உட்கார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிற ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர், அவ்வளவுதான் இவருடைய வேலையை. ஆனா இவர் என்ன பண்றாரு? விஜய சந்திக்கிறார். விஜய சந்திச்சு காங்கிரஸ் எப்படியாவது விஜயோட கோர்த்து விடணும், விஜயோட சேர்ந்துருவோம் அப்படின்னு விஜயை சந்தித்தது என்பது பெரும் பரபரப்பை உருவாக்கியது. அந்த காலத்துலதான் ஒரு பக்கம் ஜோதிமணி பேச ஆரம்பிச்சாங்க, இன்னொரு பக்கம் மாணிக்கம் தாக்கூர் பேச ஆரம்பிச்சாரு. இப்படி ஆளுக்காளு பேசும்போது கூட்டணியில குழப்பம் உண்டாச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துல காங்கிரஸ் தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்சம் வாய மூடிட்டு இருங்கன்னு காங்கிரஸ் கமிட்டி, காங்கிரசினுடைய மேலிடம் சொல்லிவிட்டு அனுப்பிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லா அறிபறியும் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. ஆனா இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கார்ல, அவர் யாருக்கும் அடங்காதவர். ஏன்னா அவர் பெரிய பொறுப்புகள் அல்ல, பெரிய பொறுப்போடு இருக்க வேண்டிய பதவிகளும் அவர்கிட்ட இல்ல. தான் தோன்றித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு ஆளு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவிலே அதிகமான கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு, 10 மடங்கு அதிகமா கடன் பெற்று இருக்கு, உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமான கடன் பெற்று கடன்ல தள்ளாடிக்கிட்டு இருக்கு, வட்டி கட்ட முடியாம கதறிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறார். போட்ட 10வது நிமிஷம் இங்க யாரு வர்றா? சமஸ் யாருன்னு தெரியுதுங்களா? இவர் ஒரு பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கிற சங்கி. இவரு புதிய தலைமுறையில ஆன்லைன்ல ஹெட்டா இருக்காரு, ஆன்லைன் பரப்புறதுக்கு ஹெட்டா இருக்காரு. இந்த ஆன்லைன் சேனல் ஹெட்டா இருக்கிறதுனால இவர் என்ன பண்றாருன்னா, இவரை கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுக்கிறார். காலையில ஒரு ட்வீட் போடுறாரு, நைட்டுக்குள்ள ஒரு பேட்டி வந்துருது. அப்ப எவ்வளவு குயிக்கா வேலை செய்யறாங்கன்னு பாத்துக்கங்க. அந்த பேட்டியிலையும் விடாம கடன் அதிகமாயிடுச்சு, தமிழ்நாடு மூழ்கிடுச்சு, தமிழ்நாடு வளரல, தமிழ்நாடு அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு அடிச்சு விட்டுட்டு போறாரு. இந்த சூழ்நிலையில நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். கடன் அப்படின்னா அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கு. கடனை நேரடியா ஐயோ கடை வாங்கிட்டான்லாம் சொல்லக்கூடாது. உள்நாட்டு உற்பத்தியோடு GDPன்னு சொல்றாங்கல்ல, இந்த GDPயோட ஒப்பிட்டு பார்த்து தான் கடன் தொகையை நாம கால்குலேட் பண்ணணும். உதாரணமா உங்களுக்கு ஒண்ணு சொன்னா, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க 25,000 கடை வாங்கினாங்கன்னா அது கடன் தொல்லை இல்லை. அந்த 25,000 போற போக்குல அடைக்கலாம். அதுதான் தமிழ்நாடு அரசு செய்கிற கடன்.
உத்தரப்பிரதேசம் வாங்கி இருக்கிற கடன் 8,58,000 கோடி. சரிங்களா? 8,58,000 கோடி. தமிழ்நாடு வாங்கி இருக்கிற கடன் 9,55,000 கோடி. 1 லட்சம் கோடி அதிகமா இருக்கு. 98,000 கோடி அதிகமா இருக்கு உத்தரப்பிரதேசத்தை விட. ஆனா உற்பத்தியில தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தை விட கூட. நாம உத்தரப்பிரதேசத்தை விட தொழில் வளத்துல நிறைஞ்சவங்க, உத்தரப்பிரதேசத்தை விட மக்கள் வளத்துல நிறைஞ்சவங்க. அதனாலதான் இங்க அதிகமான தொழிலாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அதிகமான நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வருது. அப்ப இதன் மூலமா உத்தரப்பிரதேசத்தை விட நம்ம உள்நாட்டு உற்பத்தியில ஜம்முன்னு மேல இருக்கும். அப்ப உள்நாட்டு உற்பத்தியில நாம வாங்கின கடன் 28%, உத்தரப்பிரதேசம் வாங்கின கடன் 29.4. இப்ப கடை யாரு கூட வச்சிருக்கா? உத்தரப்பிரதேசம் வச்சிருக்கு. உற்பத்தியை வச்சுதான் கடனை கணக்கிடணும். நீ வாங்குற சம்பளத்தை வச்சுதான் உன் கடனை கணக்கிடுவாங்க. நீ 5,000 சம்பளத்தை வாங்கிட்டு 70,000 கடை வச்சா அது தங்கி போற கடை. நீ 1 லட்சம் சம்பாரிச்சுட்டு 25,000 கடை வாங்கினா அது கடனே இல்ல, போற போக்குல அடைக்கலாம். இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா தமிழ்நாடு கடன்ல இருக்குன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. இது நான் சொல்லல, பெரிய பெரிய பொருளாதார அறிஞர்கள் சொன்ன கணக்கு. அப்போ திட்டமிட்டே வேண்டுமென்றே தமிழ்நாடை குறித்து அவதூறு பரப்புகிற ஒரு கேவலமான செயலை இந்த பிரவீன் சக்கரவர்த்தி செஞ்சுட்டே இருக்கிறாரு. இதோட சேர்ந்து இதுக்கு இடையில சந்திரசேகர், யாரு? விஜயுடைய அப்பா, அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் தான் எங்க போனாலும் ஒரு மைக்க நீட்டிடுறாங்கல்ல. அதுல அவர் சொல்றாரு, என்னங்க ஏன்ட்டே வந்து பேட்டி எடுக்கிறீங்கன்ற. அவர் கதர்னதுக்கு அப்புறம் மக்கள் சொல்றாங்க, யாரோடும் கூட்டணி வச்சுக்கிறாதீங்க, யாரோடும் கூட்டணி வைக்காம தனியா நின்னீங்கன்னா உங்களை நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிரோம் மக்கள் சொன்னாங்களாம். எந்த மக்கள் நமக்கு தெரியல. இந்த வீட்டுல விஷம் வச்சு கொள்ளுவேன்னு சொல்லிச்சு ஒரு பொண்ணு, அதுவா? இல்ல என்ன பண்ணாலும் எங்க ஐயா தலைவர் வந்தாருன்னா பயங்கரமா அறுத்தலிவான்னு சொன்ன அரை வேக்காடுகளா? இல்ல எனக்கு விஜய் பிடிக்கும், விஜய் படத்துல பக்காவா ஃபைட் பண்ணுவாரு, அவர் நல்ல டான்ஸ் ஆடுவாரு, அதனால நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொன்ன அரை வேக்காடுகளா? இது யாரு தாயா உங்களுக்கு மக்கள்? பயனடைந்தவர்கள் எல்லாம் தன் மாநிலத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு நல்ல அரசு வேணும்னு நினைப்பாங்க. வெறும் ரசிக மனப்பான்மை கொண்டவர்கள் தான் சினிமா நடிகர்கள் வந்தா நாங்க காப்பாற்றப்படுவோம் நம்புவாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை. இந்த அடிப்படையில தான் எஸ் சந்திரசேகர் அவர் வாட்டு பேசிட்டு போறாரு. போற போக்குல காங்கிரஸ்க்கு ஒரு சொல்லிவிட்டார். பத்திரிகைக்காரங்க கேக்குறாங்க, காங்கிரஸ் கட்சியோடு உங்களுக்கு பேச்சுவார்த்தை உண்டா? நீங்க அலையன்ஸ், அதாவது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொல்றாரு, காங்கிரஸ் எவ்வளவு பெரிய கட்சி, அந்த கட்சி இன்னாரு கூட்டணி இன்னாரு கூட்டணி இன்னாரு கூட்டணின்னு தன்னுடைய பலத்தை இழந்து போச்சு. காங்கிரஸ் கூட்டணி தேஞ்சு போச்சு, பவர் இல்லாம போச்சு. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி எங்க கூட வந்தா அந்த பவரை நாங்க கொடுப்போம். உங்களுக்கே பவர் கிடையாது தமிழ்நாட்டுல நீங்க எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்கன்னு கூட கணக்கு கிடையாது. தேர்தல்லையே போட்டியிடாத ஒரு கட்சி. இவங்க வந்து காங்கிரஸ்க்கு பலம் கொடுப்பாங்களாம், பலத்தை கொடுப்பாங்களாம், காங்கிரஸ்க்கு பவரை கொடுப்பாங்களாம். இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு பாருங்களேன். ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இவங்க தேஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம். இப்படி சொல்லிட்டு போனோம்னா இது ஒரு பேசு பொருள் ஆகுது. இந்த பேசு பொருளுக்கு வாய மூடியா அப்படின்னு காங்கிரசினுடைய, தமிழ்நாடு காங்கிரசினுடைய பொறுப்பாளர் இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பொறுப்பாளர் இருப்பாங்க. அந்த மாநிலத்தை நிர்வகிக்க, வழிநடத்த, பேச, இதுக்கெல்லாம் அவங்க துணை நிற்பாங்க, கூட நிற்பாங்க. அப்படி காங்கிரஸால நியமிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய இந்த கமிட்டிக்கு பொறுப்பாளர் யார் அப்படின்னா நிவேதிக் ஆல்வா அப்படின்ற ஒருத்தர். இந்த நிவேதிக் ஆல்வா வச்சு செஞ்சுட்டாருங்க. பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த உள்ளடி வேலை பார்க்குற பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பாப்பான். பிரவீன் சக்கரவர்த்தி பார்ப்பானை பத்தி ஒரு கேள்வி கேட்டோன்னே அவர் சொல்றேங்க, இந்தியா கூட்டணி வலுவா இருக்கு, இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா நாங்க இருக்கிறோம், கூட்டணிக்குள்ள எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நாங்க கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம், மேலிடம் அறிவிக்கும். பிரவீன் இந்த இருக்கிற சக்கரவர்த்தி இவர் ஒன்றும் மேலிட பொறுப்பாளர்லாம் கிடையாது, ஹை கமாண்ட் எல்லாம் கிடையாது. இந்த ஹை கமாண்டா இல்லாத இவங்க பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதன்ட்டு தேவையா இந்த அசிங்கம். மேலிட பொறுப்பாளர் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளராக இருக்கிறவரை வச்சு செஞ்சுட்டாருங்க காங்கிரஸ்காரரவே. நீ ஓன் ஜோலியை பார்த்துட்டு போயா, நாங்கெல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம், நாங்க கூட்டணியா தான் இருக்கோம், நாங்க வலுவாதான் இருக்கோம், அதை மேலிடம் அறிவிக்கும், சீக்கிரம் அறிவிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஹை கமாண்டே இல்லாத ஆளுகள்லாம் பேசுறதை என்கிட்ட தூக்கிட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டார். இன்னொரு பக்கம் எஸ் சந்திரசேகர் தாவேக்கெல்லாம் அவங்க கூட கூட்டணி பத்தி பேசுறாங்க, நீங்க வலுவளந்துட்டீங்கன்னு சொல்றாங்களே, அது அவங்க கருத்தா இருக்கட்டுங்க. எங்க வலு என்னன்னு எங்களுக்கு தெரியும். கீழே கிளை மட்டத்துல பூத் லெவல் கமிட்டி வரைக்கும் நாங்க வலுவா வச்சிருக்கோம்.
பூத் லெவல் கமிட்டி இன்னும் வலுவாக்குறதுக்கான வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால இது அவர் கருத்துனா அவர்கிட்டே வச்சுக்க சொல்லுங்க, எங்க கிட்ட வேண்டாம் அப்படின்னு லெப்ட்ல சந்திரசேகருக்கு ஒரு அடி, ரைட்ல பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு அடி மூஞ்சில அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அசிங்கம் தேவையா? இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான், குளறுபடியான சூழ்நிலை தான், ஆளுக்கால பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் இதுல மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு மதுரை வடக்கு தொகுதியில அவர் நிப்பாராம், நின்னு நான் ஜெயிச்சு காட்டுறேன், நான் உண்மையான காங்கிரஸ் தொண்டன் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. உண்மையிலே அவர் யாருன்னா இந்த பிரவீன் சக்கரவர்த்தியோட நண்பன். பாருங்க போட்டோவை. இதனாலதான் இந்த குளறுபடியே இதுக்கு பூரா சேர்ந்து செஞ்சுட்டு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் நீங்க வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரொம்ப அமைதியா பொறுமையா போனாங்க திமுக. ஏன்னா தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில திமுக தான் தலைமை எடுத்திருக்கிறாங்க இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை. அந்த திமுக கூட்டணி ஒரு வகை வரை அமைதியா, தேவையில்லாம பதில் சொல்லாம, தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்தாம தன்னுடைய தொண்டர்களுக்கும் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டே இருந்தாரு MK ஸ்டாலின். அது உங்களுக்கே தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ரொம்ப ஆடவும் நேரா கனிமொழி அவர்களை டெல்லிக்கு அனுப்பி வச்சிட்டார். நேத்து காலையில போய் மொத்தமா இறங்கிட்டாங்க கனிமொழி. இறங்கி நேரா போய் ராகுல் காந்தியை சந்திச்சிட்டாங்க. இங்க வா, நம்ம 2 பேரும் பேசிக்குவோம், ஆளுக்காலு பேசிட்டு இருறாங்க, இதை சரி பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக ராகுல் காந்தியும் இவங்க கனிமொழியும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில பல பாராட்டுகள் எல்லாம் நடந்திருக்கு. நீங்க நல்லா பெண்களை எல்லாம் திரட்டி பக்காவா மாநாடு நடத்துறீங்க, எல்லாம் பாராட்டி இருக்காரு ராகுல் காந்தி. இந்த பாராட்டு உரையெல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க சொல்லியிருக்காங்க, என்னங்க ஜி இப்படி ஆளுக்காலு பேசிட்டு இருக்காங்க, இது என்ன பண்றது, நாங்க உங்களோட தான் கூட்டணி, திமுகவோடு தான் கூட்டணி, நாங்க அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டோம், அதே மாதிரி கூட்டணியை உடைக்கிறதுக்கான நிர்பந்தத்தையும் கொடுக்க மாட்டோம், நாங்க தனியா இருக்கிறோம், நாங்க ஆட்சியை பிடிக்கிறோம், நாங்க உங்க கூட ஆட்சியில் பங்கு அப்படிலாம் நாங்க கேட்க மாட்டோம், நாமெல்லாம் சேர்ந்து நின்று ஜெயிப்போம், எங்களுடைய நோக்கம் அடுத்து இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி உருவாக்குவதற்கான வலிமையான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதுன்னு அவர் தெளிவா சொல்லிட்டார். அதுல அவர் வச்ச ஒரே ஒரு கோரிக்கை ராகுல் காந்தி வச்சதுன்னா, மூத்த தலைவர்கள், உங்க கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் ரொம்ப குறைவா நடத்துறாங்கிறதா கேள்விப்படுறேன், அதை நீங்க கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாரு. இந்தம்மா சொல்றாங்க, நான் சொன்னா என் கட்சிக்காரங்க கேட்பாங்க, நீங்க சொன்னா உங்க கட்சிக்காரங்க கேட்பாங்களா? நான் சொன்னா எங்க கட்சிக்காரங்க கேட்டுப்பாங்க, எங்க அண்ணன் சொன்னா கேட்டுப்பாரு, எங்க தலைவர் சொன்னா கேட்டுப்பாரு, ஆனா நீங்க சொன்னா உங்க கட்சிக்காரங்க கேட்பாங்களா? அவங்களையும் கேட்க சொல்லுங்க. இப்படி இப்படி இன்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது கூட்டணியை பலவீனப்படுத்தும் ஒரு வேலை, அதை நீங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் கூட்டணியினுடைய இடம் அது ரொம்ப முக்கியம். கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்துறது இடத்துக்காக தான் அதிகமா பேச்சுவார்த்தை நடக்கும். எத்தனை சீட்டு வாங்கலாம் அப்படின்னா முதல்ல 25 சீட்டு, இப்ப 28 தர்றோம், மிஞ்சி போனா 35 36 வரைக்கும் வரலாம், அது வரைக்கும் பேரம் பேசுவோம். அதுக்கு மேல ஒத்த சீட்டு கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி 90 100 இதெல்லாம் கொடுத்து நான் சும்மா உட்காந்துருக்க முடியாது. சோ நோ சீட்ஸ் அப்படின்னு பேசி முடிச்சிட்டாங்க. ஒரு வழியா பாஜகவினுடைய ஆசையில மண்ணள்ளி போட்டாச்சு. இன்னொரு வழியா பாஜக கிட்ட 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிற கும்பலுக்கெல்லாம் வாயில பிளாஸ்டர் போட்டாச்சு. மாணிக்கம் தாக்கூர் போன்றவங்களை கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்லியாச்சு. இந்த சந்திப்பு திமுக கூட்டணியில பிரச்சனை இல்லை என்பதை வெளிப்படுத்துது. உண்மையில சொல்ல போனா இந்த சின்ன சின்ன ஆட்கள் இருக்காங்களே, இவங்க பண்ற துயரத்தை விட்டாலே கூட்டணி பலமா இருக்கும். இல்லைன்னு நான் என்ன சொல்றேன், போகட்டுமே காங்கிரஸ், விஜயோட போய் தெருவில் நிக்கட்டுமே. இப்படி கணக்கு பார்த்தவங்க தான் யாரு? பிரேமலதா விஜயகாந்த். இப்படி கூட்டணி கணக்கு பார்த்து இவங்க கூட்ட போனா லாபமா, இவங்ககிட்ட போனா லாபமானு தான் மொத்தமா இழந்துட்டு தெருவில் நிக்கிறாங்க. போயிட்டு வரட்டுமே. அப்படி கூட்டணியில ஒரு நேர்மை வேணும். கூட்டணி ஒற்றுமையா நின்றுதான் மக்களை சந்திக்க முடியும், மக்கள்கிட்ட நம்பிக்கையை சந்திக்க முடியும். ஒற்றுமையா இருந்தா தான் களத்துல வேலை பார்க்க முடியும். நீங்க திரும்ப திரும்ப இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா களத்துல உங்களுக்காக நின்று வேலை பார்க்க மாட்டாங்க. நீங்க எந்த தொகுதியில் இருந்தாலும் காங்கிரஸ் அப்படி கையை கட்டி வேடிக்கை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டணி கட்சிகள், நீங்க எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. வெறும் காங்கிரஸ் ஓட்ட ஒருத்தரும் வச்சு ஜெயிக்கவே முடியாது காங்கிரஸ். அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கூட்டணி அப்படின்றது ஒற்றுமையா இருந்து தங்களுடைய பொது எதிரிக்கு தண்ணி காட்டுறது. அதை அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளவு குளறுபடி கிடையாது. குளறுபடி பண்றவன ஓரங்கட்டி வைங்க. இது அதுக்கான நேரம் இல்லை.